இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறேன் ஒரு பிரசாதம். ஆடி வெள்ளிக்கு பிரசாதம் உண்டாக்க போகிறேன். அதுக்கு அரிசி தேங்காய் பாயசம். அரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சரிசியை நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அதில் ஒரு 3 ஏலக்காயை நான் போட்டு இந்த மாதிரி வழும்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிடணும். அப்புறம் ஒரு அரை மூடிக்கு தேங்காய் பால் அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய் பாலும் எடுத்தாயாச்சு. ஒரு பவுலுக்கு வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். முந்திரியும் தேங்காயும் வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது நம்ம முந்திரியும் இதையும் எடுத்து வறுத்துட்டோம் இல்லையா, அதோட நெய் மிச்சம் பாக்கி இதை கடைசியாக நம்ம விட்டுக்கலாம். வாங்கோ இதை எப்படி உண்டாக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ. வாங்கோ இது எப்படி உண்டாக்கணும்னு நான் காமிச்சு தரேன். முதல்ல நான் ஒரு ஹண்டி வச்சுட்டுருக்கேன். நம்ம இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லத்தை போட்டுடலாம். ஏன்னா கரைச்சி விட்டு நம்ம அது மண் இதெல்லாம் வடிகட்டி எடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சோண்டு வெல்லம் விட்டு நல்லா கலக்கி அது உருகிற வரைக்கும் நம்ம பார்த்து எடுக்கலாம். கரையட்டும் இன்னட்டு உங்ககிட்ட காமிச்சு தரேன் நான். இப்போது எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி எடுத்து இதை நான் இப்போது வடிகட்டி எடுத்துட்டுடுறேன். வெல்லம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அடுத்தது இதில் ஒரு 2.5 டம்ளருக்கு வெல்லம் விட்டுருக்கேன். இது தலைக்கட்டும், தலைச்சிட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த இதில் நம்ம அரிசி மாவும் ஏலக்காயும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை இதில் விட்டுடலாம். அடுப்பை ஸ்லிம் பண்ணியாச்சு. விட்டுட்டு இதுலேயே இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளத்தை விட்டு எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம இலக்கி கொடுக்கணும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வெல்லம் தண்ணியை விட்டுடலாம். கட்டையாக இருக்குது. ஆனால் அதெல்லாமே கொதிக்க கொதிக்க எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும். இது கரையட்டும். கரைஞ்சிட்டு நான் உங்ககிட்ட காமிச்சு தரேன். இப்போ கட்டியெல்லாம் சரியாக எடுத்து இப்போ இந்த மாதிரி கைவிடாதிக்கு நம்ம இலக்கிடலாம். இது கொஞ்சம் கெட்டி ஆகும். ஏன்னா அரிசி வேகணும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம தண்ணி நிறைய விட்டுருக்கோம். நம்ம எவ்வளோத்துக்கு தண்ணி நிறைய விடுறோமோ நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இன்னட்டு நான் உங்ககிட்ட காமிச்சு தரேன். இப்போது நல்லா கெட்டி ஆகிடுத்து. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளை தண்ணியை இதில் விட்டுடலாம். இதோடு சேர்ந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். ஏன்னா வெள்ளத்தோடைய அந்த பச்சை வாசனையும் போகணும். அதனால் இதோடு சேர்ந்து நல்லா நமக்கு கெட்டியாகி கிடைக்கும் நமக்கு. இன்னட்டு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ நல்லா தலைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, தேங்காய் பால் நான் கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை நம்ம இதில் விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடலாம். தேங்காய் பால் விட்டுட்டு கொதிக்கப்படாது. அதனால் நான் தேங்காய் பாலை விட்டுட்டு ஒரு இலக்கிட்டு அடுப்பை அணைச்சாச்சு. அப்புறம் நம்ம இந்த முந்திரி பருப்பும் தேங்காயும் நம்ம வறுத்து எடுத்துட்டுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். ஏலக்காய் ஆல்ரெடி அரிசியிலேயே நான் போட்டு அரைச்சி விட்டேன். அப்படி நீங்கள் மறந்துட்டேன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். அட்டகாசமான அம்மனுக்கு பிரசாதம்.
இது இன்னும் கொஞ்சம் ஆறினா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக கிடக்கும் நமக்கு. அடுப்பையை நான் அணைச்சிட்டு அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி ஆடி வெள்ளி பிரசாதம் அரிசி தேங்காய் பாயசம் ரெடியாக இருக்குது. இதை சர்விங் பவுலில் விட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நான். அடுத்தது நான் ஒன்று மறந்துட்டேன். நம்ம அந்த நெய் இருந்தது இல்லையா, அந்த நெய்யை வந்து நான் விட்டு விட்றேன். இதில் நெய்யை விட்டாச்சு. ஒரு இலக்கிடலாம். இப்போ நான் வந்து சர்விங் பவுலில் விட்டு உங்ககிட்ட காமிச்சு தரேன். அம்பாளுக்கு நைவேத்தியம் ரெடியாக இருக்குது. நீங்களும் ஆற்றுல இது உண்டாக்கி பார்த்துட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எல்லா செல்வமும் உங்களுக்கு ஆற்றுல கிடைக்க பெறும். இதை உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்க எப்படி வந்ததுன்றது. அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி அரிசி தேங்காய் பாயசம் ரெடியாக இருக்குது.